உங்களுக்கு 10 நாள் வருமானத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல 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 பரவாயில்ல. இல்ல இல்ல வேணாம் வேணாம் வேணாம். மோர் சாப்பிட்டா மனசாரு எனக்கு போதுங்க, அப்படியே கட்டி கொடுத்து. அதெல்லாம் சொல்லக்கூடாது. போதுங்க. எவ்வளோங்கய்யா மோர்? ஒரு டம்ளர் எவ்வளோ? பார்த்தாம இல்ல இல்ல, எனக்கு மொத்தமா எவ்வளோ வச்சிருக்கீங்க? மோர் 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. தயிர் ஒரு 50 ரூபாய்க்கு தரேன். 50 ரூபாய்க்கு இருக்கு. சரி, ஒரு நாளைக்கு உங்களுக்கு வியாபாரம் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? எனக்கா ஒரு நாளைக்கு எனக்கு 150 ரூபா கிடைக்கும். 150 ரூபாயா? உங்களுக்கு உதவி பண்ணணும்னு தோணுச்சு. வெயில்ல கஷ்டப்படுறீங்களா, உங்களுக்கு 10 நாள் வருமானத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல 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 பரவாயில்ல. உனக்கு அது நல்லா இருக்கு. தயிர் வாங்க. இல்ல இல்ல வேணாம் வேணாம், உங்களுக்கு தான். மோர் சாப்பிடுங்க. இல்ல இல்ல வேணாம் வேணாம் வேணாம். மோர் சாப்பிட்டா மனசாரு. எனக்கு வீட்டில் போய் என்னை நினைச்சுக்கிட்டே சாப்பிடுங்க. சரிங்க, நினைச்சுக்கிட்டே சாப்பிடுங்க. போதுங்க, அப்படியே கட்டி கொடுத்து. அதெல்லாம் சொல்லக்கூடாது. போதுங்க. ரொம்ப பிரமாதமா இருக்கு. சரிங்க, சொல்லு அடிச்சாப்புல. சரிங்க, வரேங்க. அப்பா அம்மா நல்லா நீர் காய் சாப்பிட்டாங்க. சரிங்க, சரி பாருங்கயா. அடிக்கிற வெயில்ல தயிர் மோருன்னு கஷ்டப்பட்டு உழைக்கிற இந்த தாத்தாவோட முகத்துல ஒரே செகண்ட்ல இவரு சிரிப்பும் வர வச்சுட்டாரு, அழுகையும் வர வச்சுட்டாரு. இந்தாங்க தாத்தா, காசை புடிங்க, உங்களோட 10 நாள் வருமானத்தை நான் தரணும்னு நினைக்கிறேன், இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு இவரு காசை கொடுத்ததும் அந்த தாத்தாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. வார்த்தையே வரல. அவருடைய குரல் ஒரு மாதிரி தழுத்தழுக்க அழ ஆரம்பிச்சிடுறாரு. என்ன தம்பி சொல்றீங்க, எனக்கு தரீங்களா? ரொம்ப சந்தோஷம் தம்பி, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே, உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவரோட கையை புடிச்சிட்டு கும்பிடுறாரு. தாத்தா அப்படி அழும்போது நம்மளுடைய கண்ணுல இருந்தும் ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வருது. ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஒரு நாளைக்கு தயிர் மோரு இது மட்டும் வித்து 150 ரூபா சம்பாதிக்கிறாரு. அதை வச்சுதான் அவருடைய காலத்தை ஓட்டுறாரு. முதல்ல மோர் வாங்குற மாதிரி தயிர் வாங்குற மாதிரி தான் பேசுறாரு. அதுக்கப்புறமா இந்தாங்க தாத்தா, காசு புடிங்க, 10 நாள் சம்பளத்தை நான் தரணும்னு நினைக்கிறேன், நீங்க வெயில இப்படி எல்லாம் கஷ்டப்படுறீங்கல்ல, புடிங்க தாத்தா, நீங்க நல்லா இருங்கன்னு காசை கொடுத்ததும் அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. யாருப்பா தம்பி நீ பாட்டுக்கு கடவுள் மாதிரி எனக்கு உதவி பண்ணிருக்க, அதெல்லாம் முடியாது, என் கையால நீ மோர் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு பாசத்தோட கவர்ல போட்டு கொடுக்கறாருங்க. ரொம்ப வெள்ளந்தியா இருக்காருல. ஜோஷ்வா ஹெல்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஷ்வா அப்படின்றவர் தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. இது இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் வுட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.